ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி திருவாதிரை களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் என்னென்ன பொருட்கள், தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து 1 கப் பச்சரிசி எடுத்துட்டேங்க, 1/4 கப்பு பாசிப்பருப்பு. இது ரெண்டையும் வந்து புன்னிறமாக நீங்கள் வறுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து களி மாதிரி இல்லாமல் நல்லா பொழு நல்லாயிருக்கும், சாப்பிட்றக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க திருவாதிரை களி. பாருங்கள், இந்த மாதிரி வறுத்துக்குங்க. வெந்துட்டு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக இருக்குங்க. 1/4 கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 1/4 கப்பு தேங்காய் வேணும் இதுக்கு. இது ரெண்டையும் நல்லா வறுத்து மிக்ஸி ஜாரில் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, குறையாக இருக்கக்கூடாது, அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து 1/4 கப்பு பாசிப்பருப்புக்கு 4 கப்பு தண்ணி வச்சுட்டேங்க. 4 கப் தண்ணி ஊற்றி, எந்த கப்பில் அரிசி எடுத்துமோ அதே கப்பில் தான் தண்ணி ஊற்றணுங்க. 4 கப்பு தண்ணி, 1/4 கப்பு பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு கட்டியே பிடிக்காதுங்க. இது நல்லா டிஸ்க் இருந்துச்சு, அதை வச்சு நல்லா கிளறி விட்டே இருந்தீங்கன்னா கட்டி பிடிக்காது. ஏன்னா அது நம்ம அரிசி வறுத்து உடச்சி வச்சுருக்கீங்களே, அதனால் வந்து கட்டி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அரிசி வறுக்காமல் தான் கண்டிப்பாக கட்டி பிடிக்கும். அதனால தான் நான் வறுத்துக்கிறது. வறுத்து நல்லா வெள்ளம் வந்து 1/4 கப்பு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா குறைச்சும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு வெல்லம் பச்சை வாசனை போன உடனே ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க. நெய் உங்களுக்கு பிடிக்கலனா தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். 1/4 கப்பு தேங்காய் திருவல் போட்டுக்குங்க. தேங்காய் திருவல் போட்டு நல்லா 1 ஸ்பூன் நல்லா ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டோன்னே திருவாதிரை களி ரெடிங்க. இது ஆறின பிற்பாடு கரண்டையில் எடுத்து தட்டில் வச்சிங்கன்னா அப்படியே லட்டு மாதிரி இருக்குங்க. இதை சர்வ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்கன் கொடுத்துருங்க.